சிறுகடிக்க ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டுக்கு மனோஜும் அதே மாதிரி ஹரிணி ரெண்டு பேரும் போறாங்க. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ரோகிணி வந்திருக்காங்க. ரோகிணி வந்து ஹரிணியும் மனோஜும் ரொம்பவே க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. மனோஜ் இந்த அளவுக்கு கேவலமான ஒரு மனுஷனா இருப்பாரா? அவரை விட்டு பிரிஞ்சு 3 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ளவே வேற ஒரு பொண்ணை வந்து ஏன் இடத்துல வச்சுக்க அவனுக்கு எப்படிதான் மனசு வந்ததும் தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க. ரோகிணி வந்து இல்ல இதை இப்படியே விடக்கூடாது, சும்மா விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஹரிணியும் மனோஜ் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரோகிணி வந்து இல்ல மனோஜ் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்படுறாங்க. மனோஜ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன உனக்கு பிரச்சனை? இவங்க என்னுடைய லைஃப் பார்ட்னர், இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்ல உடனே ஹரிணி கேக்குறாங்க, யார் மனோஜ் இவங்க? இவங்க எதுக்காக உன்கிட்ட இவ்வளவு ரூடா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஹரிணி என்னுடைய எக்ஸ் ஒய்ஃப். என்ன மனோஜ் பேசிட்டு இருக்க? எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் டைவர்ஸ் ஆகல. ஸோ நான் மனோஜோட ஒய்ஃப் தான் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி கிட்ட வந்து ஹாய் ஐ எம் ஹரிணி கம்மிங் ஃப்ரம் அமெரிக்கா நல்லா சொல்றாங்க. நீ யாரா வேணும்னா இரு, உனக்கு வேற யாருமே மாப்பிள்ளை கிடைக்கலையா? என் புருஷனா உனக்கு கிடைச்சானா? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணுவ? இங்க பார், என்ன ஆனாலும் சரி மனோஜை விட்டு நான் பிரிய மாட்டேன். மனோஜ் தான் இந்த ஜென்மத்துல என்னுடைய புருஷன். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. ஒழுங்கு மரியாதையா மனோஜை விட்டு விலகி போன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே அரிணி வந்து ஏன் இவ்வளவு ரூடா பேசுறீங்க? தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாயை மூடடி, யாருக்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? மனோஜ் என் புருஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளோ ரூடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் எல்லாம் நிறுத்திடுற. எனக்கும் இங்கிலீஷ் எல்லாம் பேச வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. மனோஜ் நான் கிளம்புறேன். இவங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க முன்னாடி என்ன வந்து இன்சல்ட் பண்றத பார்த்துட்டு நீ அமைதியா இருக்கல. நான் கிளம்புற மனோஜ்னு சொல்லிட்டு ஹரிணி அங்க இருந்து போறாங்க. ஏய் ரோகிணி, என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நீ பிளான் பண்ணிட்டு இருக்கல, அது நடக்கவே நடக்காதுன்றாங்க. மனோஜ் நான் உன் மேல உயிரா இருக்கேன். இப்ப வரைக்கும் உன்னை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். ஆனா என் காதல புரிஞ்சுக்காம நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போயிட்டு இல்ல. கண்டிப்பா உன்னுடைய கல்யாணம் நடக்காது. நான் செத்தாலும் அதை நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க நம்ம ரோகிணி வந்து. ரோகிணி சொன்னதை கேட்டு மனோஜும் கோபமா வீட்டுக்கு வராங்க. அப்புறம் விஜயா வந்து ஏய் அருணி என்னடா சொன்னா? ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் பயங்கரமா கோபப்படுறாங்க மனோஜ் வந்து. மா எல்லாத்தையுமே கெடுக்கிற விதமா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? நீ சொல்றது எதுவும் புரியல. அங்க ரோகிணி வந்துட்டாமா. ரோகிணி வந்து பேசாத பேச்செல்லாம் பேசி அரிணி கோபப்பட்டு அங்கிருந்து போயிட்டான். இப்போ என் கல்யாணம் நடக்குமா இல்லையான்றதே எனக்கு சந்தேகமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி மனோஜ் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த ரோகிணிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருப்பா. டேய் அவ வீடு எங்க இருக்குன்னு சொல்லுடா. இப்பவே போயிட்டு அவளை உண்டில நாக்காம விடவே மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அவ இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க. விஜயா வந்து அம்மா முதல்ல அரிணி கிட்ட பேசணுமா, அரிணிய சமாதானப்படுத்தணுமா. ஒருவேளை நிச்சயதார்த்தம் நடந்ததை கேன்சல் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச அமெரிக்கா நம்ம பறக்கெல்லாம் முடியாதாமான்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல அது நடக்கவே நடக்காது. அமெரிக்கா சம்மத்தை நம்ம எப்படியாவது நெல்ல நாட்டியே ஆகணும். என்ன ஆனாலும் சரி அரிணி தாண்டா உன்னுடைய பொண்டாட்டின்னு சொல்லிட்டு விஜய் புலம்ப அண்ணாமலை வந்து எதுக்காக ரோகிணி இப்படி ஒரு வேலையை செய்யறாங்க? ரோகிணிக்கும் மனோஜுக்கும் விவாகரத்து நடக்கிறத நம்ம வந்து தடுக்க முடியாது. கண்டிப்பா அது நடந்துதான் தீரும். இப்ப ஹரிணிக்கும் மனோஜுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டா எதுக்காக ரோகிணி அதை தடுக்கிறா? நான் ரோகிணி கிட்ட பேசுறேன். அவ எனக்கான மரியாதைய கண்டிப்பா கொடுப்பா. நான் அவகிட்ட பேசி நல்ல முடிவா சொல்றேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ரோகிணியை மீட் பண்றதுக்காக போறாங்க. இப்ப அண்ணாமலை நேரா ரோகிணியோட வீட்டுக்கு போனதும் ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. அங்கிள் வாங்க அங்கிள், வந்து உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சொல்லி கேக்குறாங்க. உன்கிட்ட முக்கியமான விஷயமா பேச வந்திருக்க. உனக்கும் மனோஜுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. மனோஜுக்கு உனக்கு விவாகரத்து வாங்கலாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். மனோஜ்க்கு வேற ஒரு கல்யாணம் பண்றதாவும் முடிவு எடுத்திருக்கோம். இப்படிப்பட்ட நேரத்துல நீ வந்து மனோஜ்க்கு பாத்திருக்க பொண்ணு கிட்ட உன்னை பத்தியும் மனோஜ் பத்தியும் தப்பு தப்பா சொன்னா அந்த நிச்சயதார்த்தம் நடக்குமா சொல்லுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு ரோகிணியோட பதில் என்னவா இருக்கும்?
அண்ணாமலைக்கு ஏத்த மரியாதை கொடுத்து ரோகிணி அனுப்புவாங்களா? அண்ணாமலை சொல்ற பேச்சை ரோகிணி கேட்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.